கபடி லீக் சீசன் 12 இதை கேட்டா சில பேர் கடுப்பா இருக்குனீங்க. பட் வேற வழி இல்லை, அப்படிதான் இன்ட்ரோ கொடுத்தாகணும், கேட்டுக்கோங்க. ஸோ தமிழ் தலைவாஸ் பத்தினா சூப்பர் அப்டேட் இருக்கு. முக்கியமா நரேந்தர் கண்டோலாவுக்கு நாம போட்ட வீடியோவுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்களா தமிழ் தலைவாஸ். அண்ட் நரேந்தர் கண்டோலா ரூல்ட் அவுட்டா என்னதான் நடந்துட்டு இருக்கு சொல்லிடுறேன். அண்ட் கூடவே ஹரியானா ஸ்டீலர்ஸோட கேப்டன் வைஸ் கேப்டன் அப்டேட் இருக்கு. அண்ட் குஜராத் ஜெயண்ட்ஸ்ல பாகுபலி தேசா இருக்காரா, ஹரியானா ஸ்டீலர்ஸ்ல தமிழகத்தை சேர்ந்த தரணிதரன் இருக்காரா, இந்த எல்லா கேள்விகளுக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு டீடைல்டான விளக்கம் கிடைச்சிரும், அதாவது ஆன்சர் கிடைச்சிரும். அப்புறம் என்ன லேட் பண்ண வேணா, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது எனக்கு நிறைய பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால தான் ஷேர் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க. அங்கே நிறைய பேருக்கு நான் கிளியர் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. எனக்கு இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி எங்கிட்ட பேசி தெரிஞ்சிக்காதவங்களுக்கும் இது தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன் பேசிக்காக. இன்ஃபேக்ட் நீங்கள் கமெண்ட்டில் கேட்குறதும் நீங்கள் இன்ஸ்டாவில் கேட்குற டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காகவே நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். அண்ட் எனக்குமே இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட் தான். அண்ட் தமிழ் தலைவாஸ் மட்டும் போட்டால் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதனாலேயே நான் ஸ்பெஷலாக தமிழ் தலைவாஸ் அப்டேட் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வந்துடுவேன். மற்ற டீம்ஸ் கவர் பண்ண மாட்டேன்லாம் இல்லை, அதையும் பண்ணுவேன். அதனால தான் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிற நியூஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸ் பற்றி. ஹரியானா ஸ்டீலர்ஸ் தங்களோட கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் யாருங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பெரிய சர்ப்ரைஸ்லாம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ண PKL சீசன் 11ல சாம்பியன்ஷிப்பை வாங்கி கொடுத்த ஹரியானா ஸ்டீலர்ஸோட கேப்டனா இருந்த ஜெய்தீப் தாஹியா லெஃப்ட் கவர் பிளேயர், அவரை தான் திரும்பவும் கேப்டனா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஹரியானா ஸ்டீலர்ஸ். நான் திரும்பவும் மென்ஷன் பண்ணிக்கிறேன், மன்ப்ரீத் சிங் ஒரு பிளேயர் முக்கியமா கவர் பிளேயரை நம்பிட்டாருன்னா கைவிடவே மாட்டாரு. அவங்களா வெளியே போற வரைக்கும், இல்ல கிளப்பா அவங்கள வெளியே அனுப்புற வரைக்கும். ஏன் கிளப்பா அனுப்புனா கூட வேணாம், எனக்கு இந்த பையன் வேணுங்கிற மாதிரி பிடிச்சி வைப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு கோச் தான் நம்ம ஹரியானா ஸ்டீலர்ஸோட ஹெட் கோச் மன்ப்ரீத் சிங். அவர் இப்போதைக்கு ஜெய்தீப் தாஹியாவை தான் ப்ரிஃபர் பண்ணியிருக்காரு அஸ் ஏ கேப்டனா. அவர் கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாரு, என்னோட கேப்டன் இவன் தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜெய்தீப் தாஹியா தான் கேப்டன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம முன்னாடி இது பெரிய சர்ப்ரைஸ்லாம் கிடையாது, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இது இல்லாம வைஸ் கேப்டன்ஸ் யாருக்கு போகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா மேபி உங்களுக்கு இருந்திருக்கலாம். பட் எனக்குமே அதுல சர்ப்ரைஸ் கிடையாது. ரைட் கார்னர் பிளேயரான நம்மளோட ராகுல் சேத்பலுக்கு தான் இப்போதைக்கு வைஸ் கேப்டன்சி அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஸோ இந்த 2 பேரும் ஃபுல் சீசன் ஆடுவாங்கிறதுல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த 2 பேருக்கு தான் இப்போதைக்கு கேப்டன்சி அண்ட் வைஸ் கேப்டன்சி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ஓவரால் பார்க்கும்போது ஹரியானா ஸ்டீலர்ஸ் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அதான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த லெஃப்ட் கார்னர் மட்டும் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கலாம். இந்த முறையும் சாம்பியன்ஷிப் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அமோகமா இருக்கு இந்த டீம் கிட்ட. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், மெயினா வீடியோட கண்டென்ட்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி இது நம்மளோட புது vlog சேனல் நீலாஸ் டைரி. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கு அட்வான்ஸா இப்பவே தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த ஹரியானா ஸ்டீலர்ஸோட வீடியோ நான் ரீசெண்டா பார்த்துட்டு இருக்கப்பவும் சரி, எனக்கு இன்ஸ்டாலையுமே ஒரு ப்ரோ ஷேர் பண்ணி, ப்ரோ நம்ம தமிழகத்தை சேர்ந்த தரணி ப்ரோ இருக்காரு பாருங்க இவங்களோட பிராக்டிஸ் கேம்ப்ல அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா நானும் பார்த்தேன், அது தரணி ப்ரோ மாதிரி தான் எனக்குமே தெரிஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா அவருக்கே டெக்ஸ்ட் பண்ணிட்டேன், ப்ரோ நீங்க தானா ஸ்குவாட்ல இருந்தீங்களா, ஐ மீன் கேம்ப்ல இருந்தீங்களான்னு கேட்டதுக்கு, ஆமா ப்ரோ நான் தான் கேம்ப்ல இருந்தேன், இன்னைக்கு இல்லை ப்ரோ நான் நாளைக்குள்ள கிளம்பிடுவேன். அதாவது இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 18th ஆகஸ்ட், ஒரு 18th ஆகஸ்ட் ஆர் 19th ஆகஸ்ட் கேம்ப்ல இருந்து கிளம்பிடுவாரு. பிகாஸ் அங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே எல்லா டீம்ஸுமே ஒரு பிராக்டிஸ் கேம்ப் வைக்கிறாங்கன்னா அங்க இல்லாத பிளேயர்ஸ் கூட வர வைப்பாங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு. அண்ட் அவங்க நல்லா பண்ணாங்கன்னா அவங்க ஸ்குவாட் கூட தக்க வைப்பாங்க. ஏதாச்சும் பிளேயருக்கு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்க ரீப்ளேஸ்மெண்டா எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ நம்ம தரணி ப்ரோ கிட்ட நான் கேட்டேன், ஹரியானா ஸ்டீலர்ஸ் இந்த மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் வர சொல்லியிருக்காங்க. ஸோ இவரும் போயிருக்காரு, பிராக்டிஸ் கேம்ப்ல இருந்திருக்காரு. ஆல்மோஸ்ட் ட்ரையல்ஸ் மாதிரி தான் அவர் சொன்ன, எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இப்போதைக்கு கேம்ப்ல இருந்து அவர் லீவ் ஆக போறாருங்கிறத சொல்லிட்டாரு. ஸோ அவர் தான் அது. ஸோ ஹரியானா ஸ்டீலர்ஸ்ல தரணி ப்ரோ இருந்தாரு, அவர்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அண்ட் கூடிய சீக்கிரம் அவர்கிட்டயும் இன்டர்வியூ கேட்டிருக்கேன், அதுவும் நம்ம சேனல்ல வரும், அதுவும் உங்களுக்காக நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ அது அவர் தான்ப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி என்னதான் சொன்னாருங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி, ஃபாலோ பண்ணிட்டு டிஎம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் யூடியூப்ல எல்லாத்தையும் நம்ம ஓப்பனா பேச முடியாது, பிகாஸ் அது அவருக்குமே போய் பிரச்சனையா முடியலாம். ஸோ இப்போதைக்கு எல்லா டீம்ஸும் சூப்பரா பிராக்டிஸா போயிட்டு இருக்கு. பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஈரானை சேர்ந்த ஒரு சில யங்ஸ்டர்ஸ் ஜாயின் பண்ணல, அதெல்லாம் சீக்கிரம் ஜாயின் பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்கு. இப்போ அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா குஜராத் ஜெயண்ட்ஸ் அந்த டீம்ல பாத்தீங்கன்னா சித்தார்த் பாகுபலி தேசாய் அவர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ரூமர் கிளம்பி இருந்துச்சு. அந்த போட்டோவை வேற நிறைய பேர் எனக்கு ஷேர் பண்ணி, ப்ரோ இது சித்தார்த் தேசாய் தானே பாருங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. பட் நான் போய் செக் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலி நான் முன்னாடியே பார்த்துட்டேன், பட் அது எனக்குமே ஃபர்ஸ்ட் பாக்குறப்போ அவர் மாதிரி தான் தெரிஞ்சது. கொஞ்சம் நீங்க உத்து பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் அது அவர் இல்லைங்கிறது. ஸோ இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி இவர் குஜராத் ஜெயண்ட்ஸோட சப்போர்ட்டிங் ஸ்டாஃப், அதாவது கோச்சிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒருத்தர். ஐ திங்க் ட்ரெயினர், ஜிம் ட்ரெயினரோ இல்ல பிசியோதெரபிஸ்டோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நினைக்கிறேன். பட் எனக்கு பர்ஃபெக்டா தெரியல. எனக்கு குஜராத் ஜெயண்ட்ஸ் அளவுக்கு கான்டாக்ட் பண்ற அளவுக்கு யாரும் இல்லை. இன்ஃபேக்ட் அதனால எனக்கு தெரியல. பட் இவர் பாத்தீங்கன்னா சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் தான் அப்படின்னு இப்போதைக்கு தெரிய வந்திருக்கு.
ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர் கூட கிடையாது, அது மேபி இருந்திருக்கலாம், பட் இப்போ பிளேயர் கிடையாதுங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இவர் ஒரு சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் தான், கோச்சிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காரு. பட் அது வந்து சித்தார்த் பாகுபலி தேசாய் இல்லைங்கிறது நீங்கள் உத்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதெல்லாம் ஒரு கண்டென்ட் தூக்கிட்டு வந்துட்டான் அப்படின்னு நீங்கள் ஒரு சிலர் யோசிக்கலாம். பட் இதுவுமே நீங்கள் கேட்டது தாங்க, நீங்கள் கேட்டதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன், வேற எதுவுமே நான் புதுசாக பண்ணலங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் இடையில வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் அண்ணனை பற்றி ஒரு விஷயம் வந்து அது சிஎஸ்கே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க, டிவால் பிரேவிஸ் அவங்க எப்படி எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. சிஎஸ்கே அதை கொடுக்கணுங்கிற அவசியமே அவங்களுக்கு கிடையாது, பிகாஸ் அவங்க எல்லாமே ரூல்ஸ் படி தான் பண்ணியிருந்தாங்க. ஆஷ் அண்ணா சொன்னதையும் தப்பாக வந்து போர்ட்ரேட் பண்ணி பல பேர் ட்விட்டர்லையும் சரி எல்லா இடத்துலையுமே மீம்ஸை பரப்பி விட்டாங்க. அதுவுமே ஒரு பெரிய மிஸ்டேக் தான். அதுக்கு ஆஷ் அண்ணாவும் ஒரு வீடியோ வேற போட்டிருந்தாரு. ஸோ அது எல்லாமே அது அஸ்வின் அண்ணா தப்பும் கிடையாது, சிஎஸ்கே எந்த தப்பும் பண்ணவே கிடையாது, எல்லாமே ரூல்ஸ் படி தான் நடந்திருக்கு. சில பேர் சிஎஸ்கே மேலேயும் அஸ்வின் அண்ணா மேலே இருக்கிற வன்மத்தில் பண்ண விஷயங்கள் மட்டும்தான், அதை பற்றியும் நிறைய பேர் பேச சொல்லியிருந்தீங்க. பட் அதை பற்றிலாம் நம்ம வந்து கிளியரன்ஸ் கொடுக்கறத விட நம்மளை விட தமிழ் கிரிக்கெட் நியூஸ் சூப்பராக கொடுப்பாரு. அண்ட் ஆஷ் அண்ணாவே அதுக்கு விளக்கமும் கொடுத்துட்டாரு. சிஎஸ்கே அதுக்கு ஒரு போஸ்டே போட்டாங்க, அதனால் நாம் அதை பற்றி பெருசாக பேச வேணாம். ஒருத்தர் சக்ஸஸாக இருந்தால் அதுக்கு எதிராக ஹேட்டர்ஸும் இருக்க தான் செய்வாங்க, அதற்கான விஷயம் தான் இது, வேற எதுவும் கிடையாது. அண்ட் அப்படியே நம்ம இப்போ தமிழ் தலைவாஸ் விஷயத்துக்குள்ள வருவோம். தமிழ் தலைவாசோட ஸ்டார் பிளேயர், இன்ஃபேக்ட் சீசன் 9ல இருந்து இப்போ வரைக்கும் ஸ்டார் ரைடர்னா அது அவர் தான், நரேந்தர் கண்டோலா. இடையில சச்சின் தன்வர் வந்திருக்கலாம், போயிருக்கலாம், பவன் ஷெராவத் வந்திருக்கலாம், போயிருக்கலாம். பட் நரேந்தர் கண்டோலா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜெம்மா வந்து தமிழ் தலைவாசால ஃபைன் பண்ணப்பட்ட ஒரு NYP. இன்ஃபேக்ட் அவருக்கு வந்து 3 சீசன் தொடர்ந்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா சைனிங் கொடுத்தாங்க, அவர் சைன் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு தரமான பிளேயர், டவுட்டே வேணாம். ஸோ அந்த நரேந்தர் கண்டோலா இப்போதைக்கு அவங்க ஜெர்சி லான்ச் பண்ணாங்க இல்லையா, அந்த ஈவெண்ட்லயுமே இல்லை. அண்ட் தமிழ் தலைவாசோட பிராக்டிஸ் கேம்ப்லயுமே அவரை பார்க்க முடியல. ஆக்சுவலி என்ன ஆச்சு, ஆக்சுவலி நானுமே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், தமிழ் தலைவாசு நமக்கே ரிப்ளை பண்ண மாதிரி தான் இருந்துச்சு அவங்க போட்ட போஸ்ட் அப்படிங்கிறது. நிறைய பேர் அதுவுமே எனக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்க. என்னன்னா நரேந்தர் கண்டோலாவை ஒதுக்கிட்டாங்களா, ஏன் ஜெர்சி ஈவெண்ட்ல இல்ல, ஸ்குவாட்லேயே இல்லையே, எங்க போனாருங்கிற மாதிரி நாம பேசியிருந்தோம். அதுக்கு ரிப்ளை பண்ற மாதிரி எங்கேயும் போடப்பா, இங்க தான் இருக்காருங்கிற மாதிரி அவங்க ஸ்டோரி போஸ்ட்லாம் வேற போட்டிருந்தாங்க. ப்ரோ நம்ம வீடியோ பார்த்துருப்பாங்க போலன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரியை வேற எனக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்க. ப்ளஸ் தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதுக்கு மேபி பார்த்துருக்கலாம், நம்ம கூட ரிப்ளை ஆகுது இருக்கலாம். ஸோ அது அப்புறப்பட்ட விஷயம். நரேந்தர் கண்டோலாவுக்கு என்ன ஆச்சு, இமன்சு அப்படிங்கிற ஒரு தமிழ் தலைவாஸ் பிளேயர் போட்டிருந்த வீடியோலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மேபி நீங்க பார்த்துருந்தீங்கன்னா. நரேந்தர் கண்டோலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ரிஸ்ட்ரிக்ட்னு நினைக்கிறேன் ஒரு இன்ஜுரி இருக்கு. இந்த இன்ஜுரி எப்போ ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் நடந்த லோக்கல் டோர்னமெண்ட்ல அவர் ஆடிட்டு இருக்கப்போ அந்த இன்ஜுரி ஏற்பட்டுருச்சு. அதுல இருந்து இன்னும் ரிகவர் ஆகல அப்படின்னு சொல்லப்படுது. அதுதான் நரேந்தர் கண்டோலாவுக்கு ஏற்பட்ட இன்ஜுரி. அதனால தான் அவர் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாரு, பிராக்டிஸ் கேம்ப்ல கூட இல்ல அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. பட் இப்போதைக்கு டீம் கூட தான் இருக்காரு. அவர் இந்த சீசன் ஆடுவாரா இல்லையா அப்படிங்கிறது இந்த இன்ஜுரி ரிகவர் ஆகிறத பொறுத்து மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்ல நரேந்தர் கண்டோலா ஆட மாட்டாருங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு தெரிய வந்திருக்கு. பட் ரூல்ட் அவுட் ஆகிற அளவுக்கு போவாதுங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் இப்போ ரூல்ட் அவுட்டை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. பட் ரூல்ட் அவுட் ஆகாது, அந்த அளவுக்கு பெரிய இன்ஜுரி இல்லைங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி நரேந்தர் கண்டோலா டீம் கூட இப்போதைக்கு ஜாயின் பண்ணிட்டாரு, ஸோ நோ இஷ்யூஸ். ஆனா டீம் கூட இருந்தாலும் அவருக்கு அந்த இன்ஜுரி இருக்கு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் 7ல எடுக்கவே ஆடுறது கஷ்டம் தான். அதுக்காக ரூல்ட் அவுட்டும் கிடையாது, ரூல்ட் அவுட் பண்ணியும் அனுப்ப மாட்டாங்கிறதையும் நான் உங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். பட் நரேந்தர் கண்டோலாவுக்கு இன்ஜுரி ஏற்பட்டதுனால மட்டும் தான் இங்க வந்து இல்லைங்கிறதையும் இப்போதைக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். மேபி அது என்னோட மிஸ்டேக் தான். அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம சேனலை தான் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சு வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, குற்றம் பிடிக்காத கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.